ராமேஸ்வரத்தில் கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு அரங்கேறியுள்ளது. இதனை குறித்து பேசுவதற்காக தற்போது தொலைபேசி வாயிலாக காத்துட்டு இருக்கார். அவரோட நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் முத்தரசன் ஐயா வணக்கம். தற்போது இப்போ நேற்று இரவு நடந்திருக்கிற இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் ஐயா. அதாவது தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையால் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 500க்கு மேற்பட்ட மீனவர்கள், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகி இருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லுகின்ற மீனவர்கள் மிக கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவருடைய வலைகள் அறுக்கப்படுகிறது. படகுகளை பறிமுதல் செய்து இலங்கையில் இருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் நாங்கள் திருப்பி தர முடியாது என்று பகிரங்கமாகவே இலங்கை அமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பலர் இன்றைக்கும் சிறைச்சாலையில், இலங்கை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது கண்டனத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றன. மீனவர்கள் வேலைநிறுத்தம், காலை வரையற்ற வேலைநிறுத்தம் போன்ற போராட்டங்களை எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்து வந்த OPS ஆக இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திற்கு இது குறித்து கடிதம் எழுதி இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுஷ்மா சுவராஜ் அவர்கள் பல முறை இலங்கைக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்தும் இங்கேயும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். பல சுற்று பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆனால் இவைகளெல்லாம் பெயரளவுக்கு இருக்கின்றே தவிர தமிழக மீனவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் அவருடைய தொழிலுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது உண்மையிலேயே மிகவும் கவலைக்குரியது, கண்டனத்திற்குரியது. வேற எந்த தொழிலாளிக்கும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டது கிடையாது. பலருக்கு சம்பளம் போதவில்லை அல்லது போனஸ் போதவில்லை என்ற பிரச்சனைகள் வரலாம். ஆனால் மீனவர்கள், தமிழக மீனவர்களை பொறுத்த மட்டில் அவருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, தொழிலுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற மிக ஒரு மோசமான நிலைமை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இலங்கை கடற்படை ஆட்சியை மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு தனது வலிமையான குரலை வெளிப்படுத்தாமல் இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு கண்டுவிட முடியாது. ஏனென்றால் அது ஒரு அயல் நாடு. நமது 2 மாநிலத்துக்குள்ளேயே பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில் ஒரு அயல் நாட்டோடு ஒரு மாநில அரசு பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது சாத்தியம் அல்ல. அதனால மத்திய அரசு உடனடியாக ஒரு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இலங்கை அரசிடம் மிக உறுதியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாக, ஒரு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். ஆகவே இத்தகைய செயல் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தரசன் ஐயா, அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்க தரப்புல இருந்து கண்டனத்தை தெரிவிச்சாங்க. இது நேற்று இன்று நடக்கிற பிரச்சனை கிடையாது, பல வருடங்களாவே நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் கண்டனமும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கடிதமும் எழுதுறத தவிர்த்து இப்ப அடுத்த ஒரு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு மாநில செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளரா நீங்களே இது குறித்து பல நாட்கள் பல்வேறு விதத்துல கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா நீங்க ஒரு தனிப்பட்ட மனிதனா நீங்க என்ன நினைப்பீங்க, என்ன நினைக்க வரீங்க? உங்களோட கருத்துக்கள், தனிப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது இருக்கு? தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் கட்சியினுடைய கருத்தாக இருந்தாலும், குறிப்பாக கட்சி தீவு நம்ம இலங்கைக்கு கொடுத்தது ஏற்கனவே இந்த மாநிலத்தினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ஒரு கொடுத்தார்கள். அது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கொடுக்க ஒரு இடத்தையே, நமக்கு சொந்தமான ஒரு தீவையே மற்றொரு நாட்டிற்கு, ஒரு அரசுக்கு நாம் கொடுக்கிற பொழுது அந்த நாடு அந்த நல்லெண்ண அடிப்படையில் அது இயங்கவில்லை என்கிற பொழுது கட்சி தீவை திரும்பவும் இந்தியாவுக்கு பெறுவதை தவிர வழி இல்லை. அதை மீண்டும் தமிழ்நாட்டோடு சேர்ப்பதற்கு தவிர அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதை இந்த மாநில அரசு மேற்கொள்ள முடியாது. மத்திய அரசாங்கம் தான் இந்த பிரச்சனை நடவடிக்கை. குறிப்பாக மத்திய அரசாங்கம் தமிழக மீனவர்கள், வேறு எந்த மாநில மீனவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை. எல்லை தாண்டி செல்வார்கள். அடுத்த நாட்டில் பாகிஸ்தானில் கூட கைது பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து வந்தால் கூட நம்ம கைது பண்ணியிருக்கோம். ஆனால் பெரிய அளவுக்கு துன்புறுத்தியது கிடையாது. எல்லை தாண்டி வந்து விட்டார்கள் என்கிற காரணத்திற்காக இந்திய மீனவர்களை பாகிஸ்தான் கைது செய்திருக்கிறது. பாகிஸ்தான் மீனவர்களையும் இந்திய அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. ஆனால் அவருடைய வலைகளை அறுத்து படகுகளை பறிமுதல் செய்து உயிருக்கு சேதமாக்குவது, தடிகுண்டு தாக்குவது போன்ற வன்முறை சம்பவங்களை
பாகிஸ்தானோ அல்லது இந்தியாவோ மேற்கொண்டதில்லை. இங்கே நடைபெறுவது ஏதோ ஒரு எல்லை தாண்டிய பிரச்சனை என்பது அல்ல. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீனை பிடிக்கக்கூடாது என்கிற முறையில் தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு நடவடிக்கை இருக்கிறது. அதாவது இது ஒரு ஒரு அராஜகமான நடவடிக்கையாக இருக்கிறது. ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் இந்தியா தனது வலிமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். தனது எப்படி பாகிஸ்தான்ல நம்முடைய எல்லையில பாகிஸ்தான் எல்லையில நம்முடைய நாட்டினுடைய எல்லையில காஷ்மீர்ல பாகிஸ்தான் படை ஊடுருவியது அல்லது பாகிஸ்தானால் ஒரு இந்திய ராணுவர் சுடப்பட்டார் அல்லது பொதுமக்கள் சுடப்பட்டார் என்றால் எவ்வளவு ஆவேசம் இந்திய அரசாங்கத்திற்கு வருகிறதோ அத்தகைய ஆவேசம் தமிழர்கள் கொல்லப்படுகிற பொழுது, தாக்கப்படுகிற பொழுது அவருடைய உடைமைகளும் படகுகளும் பறிமுதல் செய்யப்படுகிறது. இந்திய அரசாங்கத்திற்கு அத்தகைய கோபம் இதுவரையில் வரவில்லை. அந்த கோபம் வந்தால்தான் இந்த பிரச்சனை தீரும்.